இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை ஏறதான் செய்யும். ஒரு பவுன் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு விலை ஏறப்போகுது. இது மேல பெண் பிள்ளைகளுக்கு தங்கம் வாங்க முடியுமோ முடியாதோ, பெண் பிள்ளைகளுக்கு தங்கம்னு பேர் வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். This festive season, travel the world with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நம்முடைய கரன்சியோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 82 ரூபாய் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆல் டைம் லோ டச் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 90 ரூபாய் 40 காசு அப்படின்னு நினைக்கிறேன். புதிய முதலீடுகள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இந்த நேரத்துல தவிர்க்கணும். ஃப்ரெஷ்ஷா இப்ப போய் தங்கம் வாங்கணும்னு நினைச்சால் வேகமா ஏறிக்கினே இருக்குதோ அப்போ நம்ம சேஸ் பண்ணி அதை வாங்கக்கூடாது. ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா வெள்ளி ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஜோன்ல இருக்குது. அந்த மாதிரி ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஜோன்ல இருக்கும்போது நம்ம முதலீடு பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்க்குறேன், நிறைய போஸ்ட்லாம் பார்க்குறேன். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் வீடு வாங்கலாமா? வீடு வாங்காமல் அதில் 20 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சு 80 லட்ச ரூபாய் கடனை வாங்கி அதுக்கு 8% வட்டி கட்டினா போதும் பேங்க்குக்கு. அது மீது இருக்கிற 80 லட்சத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12% வரும், 14% வரும். நீங்கள் ஒரு 40 வயசுல ரிட்டையர் ஆகிடலாம், 45 வயசுல ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற எல்லாருமே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, நான் பண்ண அனாலிசிஸ்ல ஒரு 2-3 விஷயங்கள். ஒன்று, அந்த மந்த்லி எக்ஸ்பைரி, அந்த கடைசி வாரம் பங்குகள் பெருமளவு இறங்கி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு மோசமான லெவல்ல க்ளோஸ் ஆச்சுனால் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த நெக்ஸ்ட் சீரீஸ் யூனிஃபார்மா there will be some rally. எஃப்ஐ தினமும் நம்முடைய பங்குகளை வித்துன்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷம் 2 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துன்னு இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். தங்கம் வெள்ளி ஒரு பாஸ் கொடுத்துட்டு திரும்பியும் அது டெய்லி விலை உயர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நடந்துட்டு இருக்கு சார் தங்கத்திலையும் வெள்ளியிலும். தங்கத்தோட விலை ஏறுவதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, உலகளாவிய வட்டி விகிதங்கள். உலகளாவிய வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை கொஞ்சம் ஏறும். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அமெரிக்க மத்திய வங்கி ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, வட்டி விகிதங்களை 0.25% குறைச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டும் வட்டிகளை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இது ஒரு முக்கிய காரணம். தங்கத்தோட விலை உலக சந்தையில நல்ல ஏற்றத்தோடு இருக்குது. $4,400 அப்படின்ற அளவுக்கு போச்சு ஒரு அவுன்ஸு, ஒரு பீக்கு. அங்கிருந்து கொஞ்சம் இறங்கி ஒரு 3,900 அப்படின்ற அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு $500 குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஏற ஆரம்பிச்சது. இந்த ஃபெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அன்சர்டினிட்டி கொஞ்ச நாள் இருந்ததுனால அது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. இப்போ கன்ஃபார்மா கட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தங்கம் திரும்ப விலை ஏறுது. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்தியாவில் இந்திய ரூபாயோட மதிப்பு அகெயின்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் மதிப்பு குறைஞ்சிக்கினே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 82 ரூபாய் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆல் டைம் லோ டச் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 90 ரூபாய் 40 காசு அப்படின்னு நினைக்கிறேன், நேற்றும் இன்னைக்கும் ரேட்டு. அந்த அளவுக்கு நம்முடைய கரன்சியோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ தங்கம் வெள்ளி இதெல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல US டாலர்ல ட்ரேட் நடக்கிற ஒரு கமோடிட்டிஸ். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய அது தங்கத்தோட விலை ஏறதான் செய்யும். ஸோ இந்த 2 காரணங்களாலையும் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு பவுன் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு விலை ஏறப்போகுது. இது மேல பெண் பிள்ளைகளுக்கு தங்கம் வாங்க முடியுமோ முடியாதோ, பெண் பிள்ளைகளுக்கு தங்கம்னு பேர் வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த லெவல்ல தான் இப்போதைக்கு இருக்குது. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி, இப்போ இந்த ரேட் கட் அதை தொடர்ந்து தங்கம் வெள்ளி விலை உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ரொம்ப அதிகமா உயர்றதை பார்க்குறோம் சார். நடுவில் இப்படிதான் ரொம்ப அதிகமா உயர்ந்தது, ஒரு பாஸ் கொடுத்தது, மீண்டும் அதிகமான உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. இது அப்படியே தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு தற்காலிகமானது தானே? இது தொடர்வதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். ஏன்னு சொன்னால் முதல்ல இந்த 2 விஷயத்தை பத்தி பார்ப்போம். இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முதல் 5% வரை ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிங்கன்னா போயிடும். ஆனா இது ஒரே சீரா ஒவ்வொரு வருஷமும் 4% அப்படின்ற அளவு குறையாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு குறையாமையும் இருக்கும். திடீர்னு 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு மதிப்பு குறைஞ்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2013 தான் இந்திய ரூபாயோட சரிவு ரொம்ப வேகமா இருந்தது. மற்ற ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஏதோ 3%, 4% கிராஜுவலா டிப்ரிஷியேட் ஆயிடும். ஆனா 2013 தான்
ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது பெரும்பாலும் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கும். பி சிதம்பரம் தான் ரொம்ப நாளா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்துல தான் பி சிதம்பரத்தை மாத்திட்டு பிரணாப் முகர்ஜி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது 2013க்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடந்த வருடம் தான் ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமா சரிஞ்சுது. 10% மேல சரிஞ்சிருக்குது ஒரே ஆண்டுல. சோ இந்த ஒரு மிகப்பெரிய சரிவு வந்துட்டதுனால அடுத்த சில ஆண்டுகளுக்கு இதே சரிவு இருக்கலாம், ஆனால் இதே அளவு 10%, 12% அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சரிவு இல்லாமல் ஒரு கிராஜுவலான சரிவு இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு பெருசா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ரெண்டாவது, உலக சந்தையில தங்கத்தோட விலை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபெட் மீட்டிங்ல வந்து குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்து தங்கத்தை வாங்கியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. உலக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து $4,300 அதை தாண்டி இருக்கு இன்னைக்கு. ஆனா அதனுடைய ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா $4,400. இன்னொரு $100 இருக்குது. அந்த 4,400 தாண்டாத வரைக்கும் இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். பெரும்பாலும் வந்து இங்க இருந்து பெருசா ஏறாமலும் பெருசா இறங்காமலும் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு $4,000 to $4,400 ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அடுத்த சில மாதங்களுக்கு உண்டான ஒரு கணிப்பு தான். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம், பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எதிர்பாராதது எதுவும் நடக்காத பட்சத்தில் இது வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால ஃப்ரெஷ்ஷா இப்ப போய் தங்கம் வாங்கணும்னு நினைச்சால் எப்போ வேகமா ஏறிக்கினே இருக்குதோ அப்ப நம்ம சேஸ் பண்ணி அதை வாங்கக்கூடாது. ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இப்ப வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனா புதிய முதலீடுகள், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இந்த நேரத்துல தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போது இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ரேஷியோவை பார்த்து தங்கத்தில் முதலீடு பண்ணணுமா இல்லை வெளியில் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது வந்து எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ ஒட்டி வாங்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சார்? நீங்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். இட் இஸ் நாட் எ சர்டனிட்டி. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, நாட் எ சர்டனிட்டி. பொதுவா வந்து தங்கத்தை விட வெள்ளி வந்து கூடுதலான ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த ஏற்ற இறக்கம் கூடுதலாக இருக்கும். நடுவில் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு சென்னையில வந்து ஒரு காலகட்டத்துல என்ன லிஸ்ட் பிரைஸா அதை விட 10% கூடுதலாக விலை கேட்டாங்க நகை கடைகள் எல்லாம். அது என்னாச்சு, அது ஒரே ஒரு வாரம் 10 நாள்ல அது மிகப்பெரிய கிராஷ் வந்து கிட்டத்தட்ட 2,20,000 வித்த வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு 1,70,000 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில நாட்கள்ல வந்தது. அது வந்து கொஞ்சம் ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் கமோடிட்டி. பொதுவா ஒரு முதலீடு அப்படின்னு பண்ணீங்கன்னா வெள்ளியில முதலீடு பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது. ஒருவேளை வந்து தங்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம கட்டுப்படியாகாத விலையில இருக்கு அப்படின்னு நினைச்சால் வெள்ளியில நகைகளை வாங்கி அதுல வந்து தங்கம் எல்லாம் பூசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு சாதனத்துக்காக வாங்குறது ஓகே. பட் முதலீடா வெள்ளி வந்து இந்த நேரங்கள்ல வாங்குறது எனக்கு ஒன்றும் பொருத்தமா தோணல. ஆனா சில நிறுவனங்கள் இங்க இருந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த உலக லெவல்ல இருக்கிற கணிப்புகள், அவங்க சொல்ற கணிப்புகள்ல பெரும்பாலும் வந்து தவறாதான் இருக்கும். அது வந்து பெரும்பாலும் சரியா இருக்காது. ஏறும்போது தொடர்ந்து ஏறும் அப்படின்னு, இறங்கும் போது தொடர்ந்து இறங்கும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெருசா டெக்னிக்கெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த ரேஷியோ அதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகலாம், சில நேரங்களில் ஒர்க் ஆகாம போகலாம். அதையெல்லாம் போட்டு ஒரு மண்டையை உடைச்சிக்கின்னு ஒரு வெள்ளி வாங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது. இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா வெள்ளி வந்து ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஜோன்ல இருக்குது. அந்த மாதிரி ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஜோன்ல இருக்கும்போது நம்ம முதலீடு பண்றது வந்து அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்முடைய பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் எந்த லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சார்? கடந்த வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 26,000 to 26,500 ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு புல்லிஷா இருந்தால். ஆனால் 1-2 நாட்கள் வந்து அந்த 26,000க்கு கீழவும் போச்சு. அது 26,000 அப்படிங்கிறது வந்து அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் தான். டெக்னிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா
25,850. அது எதனாலன்னா பங்குச்சந்தைகள் பொதுவா இது வந்து ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ, அது கூட ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ் தான். கடந்த காலத்துல எப்படி இது பிஹேவ் பண்ணிருக்கு அப்படின்றத ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். அது மாதிரி நான் பண்ண அனாலிசிஸ்ல ஒரு 2-3 விஷயங்கள். ஒன்று, அந்த மந்த்லி எக்ஸ்பைரி, அந்த கடைசி வாரம் பங்குகள் பெருமளவு இறங்கி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு மோசமான லெவல்ல க்ளோஸ் ஆச்சுனால் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த நெக்ஸ்ட் சீரிஸ் யூனிஃபார்மா தெர் வில் பி சம் ரேலி. ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்டா நடந்தது. கடந்த எக்ஸ்பைரி, அதாவது நவம்பர் மாத எக்ஸ்பைரியில கடைசி 2-3 நாட்கள் பங்குகள் நல்லா வேகமா சரிஞ்சு அந்த எக்ஸ்பைரி வந்து ரொம்ப லோ லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. இந்த நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ரேலி, கிட்டத்தட்ட 200-300 புள்ளிகள் வந்து மேல ஏறி இருந்தது. அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, அந்த எப்பெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் நல்ல மிகப்பெரிய கிரீன் கேண்டலா இருக்குதோ, பெரும்பாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே உடைய லோவை அந்த மாசம் முழுக்க உடைக்காம தான் ட்ரேட் நடக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவோட லோ தான் வந்து 25,844, அதாவது 25,850 வச்சுங்களேன் ரவுண்டா. ஸோ அதை உடைக்காது அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதையும் உடைச்சாங்க. அதையும் உடைச்சு இன்னும் கீழே போச்சு. டெக்னிக்கலா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நாள் பங்குச்சந்தைகள் ஒரு பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த சில நாட்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பங்குகள் இறங்கி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அது வந்து கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு பெரிய கேப் அப் இருந்தது. கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் கேப் அப் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய கேப் அப் தான். அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து ஃபில் ஆகல. ஃபில் ஆகாம கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரேடிங் செஷன் வந்து தொடர்ந்து நடந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதியினுடைய ஹையும் முந்தானத்துடைய லோவும் ஒரே லெவல். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு, அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு நல்ல ஏற்றம் கடந்த 2 நாட்கள்ல. கடந்த 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இன்னும் கேட்டீங்கன்னா நேத்து லோல இருந்து இன்னைக்கு ஹையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 புள்ளிகள் ஏற்றம் கண்டு இப்போ வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு 26,000க்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பல தடவை 26,000 கீழே போனாலுமே மீண்டு எழுந்து 26,000க்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் இதே தான் 26,000லேருந்து 26,500 அப்படின்னு நம்ம அடுத்த வாரத்துக்கு எதிர்பார்க்கலாம். அது 26,000 உடைச்சாலும் உடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து 25,850, அதுக்கு அடுத்த டெக்னிக்கல் சப்போர்ட் 25,700. ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அதை டெஸ்ட் பண்ணாது. அந்த 25,700 அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் எண்டு வரைக்குமே அது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இப்போ நம்ம பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ஆல் டைம் ஹை போனதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஏன் சார் அப் ட்ரெண்ட் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கிறத பார்க்குறோம்? எதனால் இந்த ரீசன் சார்? ஒரு அப் ட்ரெண்டை தானே எல்லாருமே எதிர்பார்த்தோம் அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்த அப்புறம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னாலே சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் கடைசியில நிஃப்டி 26,300 கிட்ட போச்சு. கிட்டத்தட்ட 15 மாசம் கழிச்சு இன்னமும் நம்ம வந்து அந்த 26,300க்கு கீழே தான் இருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா 15 மாதங்கள்ல இந்தியாவுடைய ரிட்டர்ன் வந்து 0 ரிட்டர்ன். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தொடர்ந்து எஸ்ஐபியில பணம் போட்டா கண்டிப்பா வந்து அது நல்ல ரிட்டர்ன் தான் கொடுக்கும். நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்க்குறேன், நிறைய போஸ்ட்லாம் பார்க்குறேன். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தா நீங்க வீடு வாங்கலாமா? வீடு வாங்காம அதுல 20 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சு 80 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அதுக்கு வந்து 8% வட்டி கட்டினா போதும் பேங்க்குக்கு. அது மீது இருக்கிற 80 லட்சத்தை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 12% வரும், 14% வரும். நீங்க வந்து ஒரு 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம், 45 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற எல்லாருமே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 12லேருந்து 14% வரைக்கும் ரிட்டர்ன் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது வந்து உண்மை கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா இந்தியா வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய அக்லி ஃபேஸை இன்னும் பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில நாடுகள்ல ஹாங்காங், ஜப்பான், லண்டன், இங்கிலாந்து இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு வந்துருக்குது பங்குகள். யூகேல பார்த்தீங்கன்னா 1997 என்ன விலை இருந்ததோ அந்த விலை வந்து 2017 வந்தது. அதாவது 20 ஆண்டு காலம் வந்து 0 ரிட்டர்ன். ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா 1989 என்ன ரேட் வந்ததோ அந்த ரேட்டு தான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு அது ரெக்கவர் ஆகிறதுக்கு.
ஹாங்காங்கும் கிட்டத்தட்ட போன வருஷம் தான் ஒரு 20 இயர் லோ அப்படின்னு வந்தது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து வளர்ந்த நாடுகள். ஜப்பானோ, ஹாங்காங்கோ, யூகேவோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகளில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கும். அதனால அந்த மாதிரி நடக்கும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டில் 20 வருஷம் கழிச்சு அதே லெவலுக்கு வந்தால் அது 20 வருஷம் லோன் சொல்லக்கூடாது. இந்த 20 வருஷத்துக்கு நம்ம பணத்தை பேங்க்ல எஃப்டி போட்டிருந்தோம்னா நமக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும், அதை ஃபேக்டரிங் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம கூட நம்ம என்ன பேசுகிறோம், கடந்த 15 மாதம் இது ஜீரோ ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் இந்த 15 மாதம் யாராவது ஒருத்தர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 15 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஜீரோ ரிட்டர்ன் மட்டும் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த பணத்தை எஃப்டியில் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 10% வட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10-12% மைனஸில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், அதாவது இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நாய் நம்மளை துரத்திக்கினே இருக்குது. ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து 6 முதல் 7% வரைக்கும் இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன்ற நாய் நம்மளை துரத்திக்கினே இருக்குது. ஆனால் நீங்கள் முதலீடு அப்படின்னு பண்ணுறீங்கனால் எந்த முதலீடு பண்ணாலும் அந்த 6% 7%க்கு அதிகமான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போதான் அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன். நீங்க ஒரு பங்குல 100 ரூபாய் முதலீடு பண்றீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அது 105 ரூபாய் இருக்குதுனாக்கா இன்னும் 5 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பணத்தை பேங்க்ல எப்படி போட்டிருந்தாலே உங்களுக்கு 7% வட்டி வந்துருக்கும்ல. ஸோ இதுல 5 ரூபாய் வந்து எப்படி ப்ராஃபிட்னு சொல்ல முடியும்? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற பார்வையை பொறுத்தது. ஸோ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 7 ரூபாய் லாபம் வரணும். 7 ரூபாய் கீழே லாபம் வந்ததுன்னா அது வந்து லாபத்துல கணக்கிடாது, அது நஷ்டம் தான். 7 ரூபாய்க்கு மேல வந்தாதான் அது நீங்க லாபம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய பங்கு சந்தைகள் வரலாறு காணாத அளவு உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட்டா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த வருஷம் இருந்திருக்குது. ஸோ பார்ப்போம், இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் ஏதாவது ஏற்பட்டு ஏதாவது ஒரு மாறுதல்கள் நல்ல விஷயம் நடந்து பங்குச்சந்தைகள் மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அதற்கு உண்டான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. 2024 செப்டம்பர் மாதம் ஒரு ஹை போயிருந்தோம் நம்ம 26,300. அந்த தேதியில இருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து பேங்க் எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணாது. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேர் நான் எங்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது கேட்குறாங்க, சார் பங்குச்சந்தையில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பங்குச்சந்தை அவங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒரு கிளாமரஸான ஒரு ஃபீல்டோ, இங்க வந்து அப்படியே பல மில்லியன் கணக்கில் பணம் கொட்டி ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதோ ரொம்ப 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 தப்பு. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். அதனால பங்குச்சந்தைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, ஆனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க. பெரும்பாலும் இந்த 14% கேரண்டீடு 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம். எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம், 45 வயசுல ரிட்டையர் ஆகலாம். ஏன்னா எதுக்கு 40 வயசுல ரிட்டையர் ஆகணும், எதுக்கு 45 வயசுல ரிட்டையர் ஆகணும்? ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண போறீங்க? சும்மா இருக்க போறீங்க. எப்படி அந்த வடிவேலு படத்துல வரல, சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நீ சும்மா இருந்து பாரு. ஸோ சும்மாலாம் நம்மளால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நாள் இருக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. வைரமுத்து கவிதை ஒன்று வரும், சுற்றும் மறைக்கம் தான் பூமி. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இப்போ முகேஷ் அம்பானிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கும். அவர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிற அளவுக்கு கையில் காசு இல்லையா அவர்கிட்ட? டாடா, பிர்லா, அதானி, அம்பானி, எத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எடுத்துங்க. ஏன் எல்லாரும் யார்கிட்டயுமே வந்து ஒரு 1 கோடி 2 கோடி 5 கோடி இல்லையா? ஏன் அவங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கல? ஸோ நான் 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம், 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம்னு பேசுறதே தப்பு. என்ன பேசணும்னா, 40 வயசுக்கு மேல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன். இப்போ ஒரு வேலை நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா என்ன பண்றது, ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அதனால அதை தொடர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நான் செய்வேன். வாரன் பஃபெட்லாம் எத்தனை வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஏன்னா வீட்டுல காசு இல்லையா? ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியால வர்றதெல்லாம் வந்து அவருடைய ஃபேஸ் வேல்யூல நீங்க எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஏதோ உங்களுடைய ஆசையை தூண்டுறதுக்காக இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம்னு சொல்லுவாங்களே தவிர, முதல்ல வந்து அந்த அளவுலாம் வந்து ரிட்டர்ன் வந்து பங்குச்சந்தையில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரிட்டையர்மெண்ட்லாம் வாங்கிக்கின்னு வடிவேல் மாதிரி நம்மளால உட்காரவும் முடியாது. ஸோ வாழ்க்கைன்றது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஓடுற வரைக்கும் தான் வாழ்க்கை. உட்கார்ந்துட்டோம்னால் அது சுடுகாடு தான். ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து பங்குச்சந்தையை அணுகணும்ன்றது தான் என்னுடைய
அறிவுரை. சரி, இப்போ நம்ம அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணும்போது டிசம்பர் வாக்கில் நம்மளோட நிஃப்டி வந்து 27,000 போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? இப்போ சூழல் என்ன மாறி இருக்கு சார்? எதனால இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே நம்மளுடைய பங்குச்சந்தைகள் இருக்கு? இப்போ இருக்கிற சில நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இந்திய ரூபாயோட வீழ்ச்சி. இந்திய ரூபாய் வீழ்ச்சியை அடைய அடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க பங்குகளை வித்துன்னு தான் இருப்பாங்க. எதனாலன்னு சொன்னால், போன வருஷம் வந்து ஒரு எஃப்ஐ வந்து பணத்தை கொண்டு வந்தாரு வெளிநாட்டிலேருந்து. அவர் $1 கொண்டு வந்திருப்பாரு. $1 கொண்டு வந்தா அவருக்கு வந்து ₹82 தான் கிடைச்சிருக்கும். ₹82 கொடுத்து பங்குகளை வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த பங்குகள் 10% ஏறி இருந்தாலுமே, பங்குகள் 10% ஏறி இருக்கே, நமக்கு 10% லாபம் தானே இல்ல. ஏன்னா, அந்த 10% பங்குகள் ஏறுச்சுன்னா, அதை வித்துட்டு அவர் அந்த பணத்தை வந்து யுஎஸ் டாலர்ல மாத்தும்போது அங்க ஒரு 10% கரன்சில லாஸ் ஆயிடுச்சு. சோ இந்த கரன்சி டிப்ரிசியேஷனால மட்டுமே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 15% வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல லாஸ்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ இன்னும் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா, இப்ப ₹90 போயிடுச்சு, இப்ப 92 போச்சுன்னா, 94 போச்சுன்னா, ₹100 போச்சுன்னா, அப்ப நமக்கு இன்னும் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா பங்குகளை வித்துட்டு அந்த பணத்தை அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து கரன்சி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்பதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பாங்க. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து பங்குகள் வந்து ஒரு அபரிதமா மேலே இருந்தது. அந்த முதல் நாள் தவிர்த்து எவ்ரி சிங்கிள் ட்ரேடிங் செஷன் இன் டிசம்பர் சீரீஸ் எஃப்ஐஐஸ் வேர் நெட் செல்லர்ஸ். எஃப்ஐ வந்து தினமும் நம்முடைய பங்குகளை வித்துன்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷம் 2 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் எஃப்ஐ கிட்ட இருந்து என்ன இருக்கும்போது பங்குகள் வந்து பெருசா ஏறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறையிறது, இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாமல் இருப்பது, இந்த மாதிரி சில நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ மேபி அதெல்லாம் ஓரளவுக்கு முடிந்தால் மேபி அடுத்த வருஷம் போகலாம். இந்த வருஷம் 27,000 வந்து கண்டிப்பா ரூல்ட் அவுட். ஏன்னா இன்னொரு எத்தனை வாரம் இருக்கு, இன்னொரு 11 ட்ரேடிங் செஷன் தான் இருக்கு இந்த டிசம்பர் சீரீஸ்க்கு. மொத்தம் 12 ட்ரேடிங் செஷன், அதுல ஒரு நாள் லீவு, கிறிஸ்மஸ் லீவு. மொத்தம் 11 ட்ரேடிங் செஷன். அதுல வந்து 27,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் போன்ல பேசியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது, கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தது, நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம், அப்படி இப்படின்லாம் வெளியே செய்தி விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அங்க உள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள ஏதாவது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கணும், வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கணும். அப்போ வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை சுமூகமா போகல. ஆனா வெளியே பேசும்போது நாங்க சுமூகமா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளியே வந்து இல்லை நாங்க சண்டை போட்டுன்றோம்லாம் சொல்ல மாட்டாங்க. நேற்று கூட அமெரிக்கால ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் வந்து பேசி இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்திட்டாங்க, அதனால அவங்களுக்கு அந்த 25% மரியனமோ கூடிய சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அபிஷியலா எந்த செய்தியும் வரவில்லை. ஸோ அது ஏதாவது வர வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி இங்க வந்து தொடரும். சரி, இப்போது ஆம்ஃபினுடைய டேட்டா மாதம் வருது இல்லைங்களா? இப்போது அதில் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய டேட்டா பார்க்கும்போது கோல்டு இடிஎஃப் சார்ந்த முதலீடுகள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதிகரிச்சிட்டே வருது. இந்த சேஞ்ச் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? கடந்த 6 மாசம் ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா எது ஜெயிக்கிற குதிரை, பங்குச்சந்தையா, ரியல் எஸ்டேட்டா, கோல்டு சில்வரா? கோல்டு சில்வர் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து விரும்பி அதில் தான் முதலீடு பண்ணுவாங்க. பட் நகைகள் அப்படின்னு வாங்க போனீங்கன்னா அதில் செய்கூலி சேதாரம் அப்படின்ட்டு நிறைய காசு வீணா போகுது. அதனால வந்து ஒரு கோல்டு இடிஎஃப், முன்னாடி வந்து சாவரின் கோல்டு பாண்டுன்னு இருந்தது, அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, நிறைய பேர் அது வாங்கினாங்க. பட் இப்போ அது வந்து அரசாங்கம் வந்து அதை வெளியிடுறதில்ல. அதனால வந்து இப்போ கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப்லலாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில் கோல்டு சில்வர்லாம் நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. என்எஸ்சின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அப்புறம் பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு.
பெரும்பாலானவங்களுக்கு இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் தான் தெரியும். இது இல்லாமல் இன்னும் 2, 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. MCXன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுல தான் வந்து தங்கம், வெள்ளிலாம் வந்து அதிகபட்சமா ட்ரெண்ட் நடக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பேரே வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதனுடைய பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாசத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 20, 25% ஏற்றம் கண்டிருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த தங்கம், வெள்ளியில இருக்கிற மோகம் அதிகமாக தங்கம், வெள்ளியில வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த MCXக்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த MCXனுடைய ஷேருடைய விலை வந்து நல்ல ஒரு 2 மாசம் முன்னாடி நான் 8,000 ரூபான்னு பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓரளவு இப்போ கடந்த 2, 3 நாளா கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது 10,500 வரைக்கும் போச்சு. ஸோ 10,500ன்றது கிட்டத்தட்ட ஒரு 30% 2 மாசத்துல. போயிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் மோட்ல இருக்குது. எவ்வளவு அதிகமா விலை கொடுத்து வாங்கினாலும் அதை விட அதிகமான விலைக்கு நம்மளால விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் குப்பையை கூட கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அது வந்து E4X ஸ்டேஜ். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து சில்வர் வந்து கண்டிப்பா E4X ஸ்டேஜில் இருக்கு. பட் கோல்டும் கிட்டத்தட்ட E4X ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த நேரத்தில் அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் சரி, தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வாங்கினீங்கன்னா அது இறங்கினாலும் கவலை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ், இப்போ ஏற்கனவே ஒரு 10 கிராம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, இப்போ ஒரு 1 கிராம் வாங்கினீங்கன்னா 11 கிராம், நாளை இறங்கிச்சுனாலும் உங்களோட 11 கிராமோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து குறவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கலாமா தவிர, புதுசாக இது வரைக்கும் நான் தங்கத்திலே முதலீடு பண்ணலை, இப்போ போய் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நான் போய் இப்போ தங்கம் வாங்கினால் அது இறங்காமல் கூட போகலாம். பங்குச்சந்தையில் பொறுத்த வரைக்கும் ஒரு விலைகள் வந்து ரொம்ப இறங்கி போச்சுன்னா அது வந்து பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் என்ன ஆகும், பங்குகள் இறங்காது, ஆனா அது ஒரே விலையில இருக்கும். ஒரு பங்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு 3 வருஷம் கழிச்சு அது 100 ரூபாயில இருக்குன்னு வச்சுங்களேன், பங்குகள் இறங்கல. ஆனா நீங்க அந்த 100 ரூபாய் பேங்க்ல போட்டிருந்தாலே உங்களுக்கு 125 ரூபாய் இருக்குமே 3 வருஷத்துல. இது 100 ரூபாய் தானே இருக்கு. அப்போ அது என்ன சொல்லுவாங்க, டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன், அது மாதிரி 2 இருக்கு. இது வந்து கோல்டுல வந்து பிரைஸ் கரெக்ஷன் வராமல் போகலாம், ஆனால் டைம் கரெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. சார், நம்ம எப்பவுமே வந்து மொமெண்டமில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு பேசுவோம். இந்த வாரம் மொமெண்டமோட சேர்த்து கான்ட்ராவும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கான்ட்ரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப காலமா அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற செக்டர். அதை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு கொஞ்சம் பொறுமை அதிகமா இருக்கணும். பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது டேர்ன் அரவுண்ட் ஆகும். அது டேர்ன் அரவுண்ட் ஆச்சுனால் அது பங்குகள் மேலே போகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கான்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கான்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா FMCG. இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா வந்து அது 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. நெஸ்ட்லே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. நிறைய பங்குகள் வந்து 4 வருஷம் 5 வருஷம் 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. நிறைய பங்குகள் வந்து அதோட ஹைல இருந்து கிட்டத்தட்ட 50% இறங்கி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பங்குகள்லாம் நீங்க பார்த்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பங்குகள் மேலே போகும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா உங்களுக்கு பொறுமை வந்து நிறையவே இருக்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் ஜோதி லெபார்டரிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது சார். அது ஜோதி லெபார்டரிஸ்னு நான் அதுனா பார்மசூட்டிக்கல் நினைச்சேன். அது ஆக்சுவலா வந்து ஒரு FMCG கம்பெனி. நல்ல நிறைய பிராண்ட்லாம் நல்ல பிராண்ட்லாம் இருக்கு. சவுத் பேஸ் கம்பெனி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் போச்சு. 500 ரூபாய் போயிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபாய் அப்படின்னு வரும்போது, சார் பாருங்க சார், இது கிட்டத்தட்ட 25% இறங்கி இருக்குது, நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி கொஞ்சம் வாங்குமேன்னு வாங்கினேன். நான் 380 390 வாங்கினேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 340 350க்கு வந்துருச்சு. சரி இன்னும் கொஞ்சம் வாங்கினேன். இப்போ அது வந்து 280 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாயில இருந்து 280 ரூபாய்னா கிட்டத்தட்ட 50% இறங்கி இருக்கு. இந்த 50% இறங்கி இருக்கிறது நம்ம பிரைஸ் கரெக்ஷன் பத்தி மட்டும் பேசணும். பிளஸ் டைம் கரெக்ஷன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் இருந்தது. அந்த 500 ரூபாய் நம்ம பேங்க்ல FD போட்டிருந்தா இந்த நமக்கு ஒரு 15% ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க பிரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 60 65 70% கரெக்ஷன்ல இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டைம் கரெக்ஷன் பிளஸ் பிரைஸ் கரெக்ஷன் 2 சேர்ந்து 90% மேல இறங்கும். அந்த மாதிரிலாம்
இப்போ பழங்காலத்தில் நடந்திருக்குது நிறைய. ஸோ ஆனால் அந்த மாதிரி பங்குலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே போனாலும் நீங்கள் வாங்கி ஆவரேஜ் பண்ண தயாராக இருக்கணும், பொறுமையாக இருக்க தயாராக இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து எப்பவுமே என்ன பண்ணாங்க, ஓடுற பஸ்ஸில் தான் ஏறணும்னு விரும்புவாங்க. இந்த பிரேக் டவுன் ஆகிருக்கிற பஸ்ஸு அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது, ஆனால் ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கான்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து ஒரு நல்ல கான்ட்ரா, பார்மாவும் நல்ல கான்ட்ரா தான். பட் நான் எனக்கு தெரிஞ்சு பார்மா விட இந்த கான்ட்ராவில் வந்து எந்த செக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கீழே இறங்கி இருக்கு. ஐடி, எஃப்எம்சிஜி, பார்மா மூணுமே கீழே இறங்கி இருக்கு. ஆனால் இதில் எது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிசிஎஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம். நீங்கள் ஒவ்வொரு மாசமும் 3000 ரூபாய் புட்டை செல் பண்ணுங்க, 3000 புட்டை செல் பண்ணுங்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகின்னு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து பண்றவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிடணும், நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்லாம் கிடையாது. இது ஒரு அட்வைசர்லாம் கிடையாது. இது வந்து கேஷ் செக்யூர்ட் போர்ட். அதாவது கீழே இறங்கினால் வாங்கிறதுக்கு என்கிட்ட பணம் தயாராக நான் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது இட் டசன்ட் கம் அண்டர் எனி ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து சில பங்குகள் ஐடி துறை வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பங்குகள் நல்லா இறங்கி இருந்ததுனால் வாங்கினால் இன்னுமே இறங்கிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால் அந்த கேஷ் செக்யூர்ட் போர்ட் அது மாதிரி நீங்கள் அது மூலமாக நீங்கள் ஒரு புட்டை செல் பண்ணுங்க, கீழே வந்தால் வாங்கிக்கலாம், கீழே வரலன்னா அந்த புட்டு செல் பண்ணி வந்த காசு நமக்கு மிச்சம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைப்பிடிக்கிறது நல்லது. மொமெண்டம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து இப்போதைக்கு திரும்ப அதே தான். பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் மொமெண்டத்தில் இருக்கு, பேங்கிங் மொமெண்டத்தில் இருக்கு, ஆட்டோ மொமெண்டத்தில் இருக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் மொமெண்டத்தில் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஓ மார்க்கெட்டு ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு 10 ஐபிஓ 15 ஐபிஓ அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை வேல்யூவேஷனில் வந்து பணத்தை நிறைய அள்ளுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் ரிலையன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ரிலையன்ஸு பேங்கிங், இந்த பேங்கிங்கில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் அந்த செபி பேங்க் நிஃப்டி ரீஜிக் அதனால் கொஞ்சம் நாளாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. இன்னும் மேபி ஒரு 1 or 2 மந்த்துக்கு அப்படி அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் பிக்கப் ஆரம்பிச்சதுனால் பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள், குறிப்பாக வந்து இந்த பிஎஸ்சி, அந்த பிஎஸ்சின்ற ஷேரு அது மார்க்கெட் கேப் வந்து 5000 crore இருந்தப்போ நான் என்னோட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பங்குகள் வாங்கலாம், நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்ட்டு. ஸோ அது 5000 crore மார்க்கெட் கேப்லேருந்து இப்போ 1 lakh crore மார்க்கெட் கேப் போயிடுச்சு. அதனுடைய ஷேர் விலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 20 மடங்கு ஏறி இருக்குது. 5 வருஷத்தில் 20 மடங்கு, அது ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன். இப்போ என்ன நடக்குதுன்னா செபியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். அது வந்து என்எஸ்சியில் வந்து தினமும் ஒரு வீக்லி ஆப்ஷன் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பேங்க் நிஃப்டி, புதன்கிழமை ஃபின் நிஃப்டி, வியாழக்கிழமை நிஃப்டி, அந்த மாதிரி. இப்போ செபியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து என்எஸ்சியில் வந்து செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு, பிஎஸ்சியில் வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ கடந்த இந்த செபி புது ரூல் வந்ததுக்கப்புறம் அந்த பிஎஸ்சியில் வால்யூம் வந்து ரொம்ப அதிகபட்சமாக ஏறின்னு இருக்கு. ஹியூஜ் ட்ரமெண்டஸ் வால்யூம். இன்னும் கேட்டிங்கன்னா நேற்று வியாழக்கிழமை பிஎஸ்சியில் அந்த ஆப்ஷன்ஸ் வால்யூம் வந்து ஹையஸ்ட் எவர். அதனால தான் இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வரணும், இந்த செய்திகள், அந்த செய்திகள் சாதகமாக இருக்குதா. இப்போ சொன்னால் வந்து பிஎஸ்சி வால்யூம் நிறைய நடக்குது, அதனால் பிஎஸ்சி ஷேர் நல்லா இருக்குது. சில்வர் கோல்டெல்லாம் வந்து நிறைய பேர் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வராங்க எம்சிஎக்ஸுக்கு, அதனால் எம்சிஎக்ஸ் நல்லா இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில செக்டரு, பட் அந்த செக்டரில் இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த செக்டரில் சில ஸ்டாக்ஸுக்கு சில நல்ல செய்திகள் வரும், அதை பார்த்து அவங்க முதலீடு பண்ணலாம். சரி, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ். This festive season, travel the world with Grand Royal Tours.
மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.